இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நீங்க பணம் மட்டும் தான் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பணம் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட முக்கியம் அப்படின்றது டைமிங் அப்படின்றது. ஏன்னா பணக்காரங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான், ஏழையா இருக்கிற நமக்கும் அதே 24 மணி நேரம் தான். ஸோ இந்த டைமிங் அப்படின்றத கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டா நம்மளுடைய லைஃப் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நோக்கி போயிடும் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. இது என்ன புக்கு அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் படித்த புக்கு, ஸோ அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும், டைமை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். சரி, ஓகேங்க. அதாவது முதல்ல இந்த ஸ்டோரியை கேட்டுருங்க. இந்த ஸ்டோரி உங்களை கன்வின்ஸ் பண்ணுதான்றதை பாருங்க. அதாவது ஒரு வயசானவர் உங்கள்கிட்ட கேட்குறாருங்க. அவருக்கு ஒரு 80-90 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசானவருக்கு ட்ரில்லியன் கணக்கில் சொத்து இருக்குது. அதாவது பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கிறாரு. அந்த வயசானவர் ஒன்றுமே காசு இல்லாத உங்கள்கிட்ட கேட்குறாரு. உங்களுடைய வயசு ஒரு 25-35 அப்படின்றது இருக்கு, 25 வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள்கிட்ட கேட்குறாரு, எப்பா என்னுடைய சொத்து எல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனால் ஒரே எனக்கு ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணு. என்கிட்ட என்ன சொத்து இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஆனால் நீ உன்னுடைய வெல்த்தையும் உன்னுடைய உடம்பையும் எனக்கு கொடுத்துரு. நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய உடம்பையும் என்னுடைய வெல்த்தையும் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்போது 90 வயசு அப்படின்றது அவருக்கு ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டிருச்சு. ஸோ இந்த கதைக்காக சொல்கிறேன் நான். அவருக்கு 95 வயசு வரைக்கும் தான் அவர் இருப்பார். அப்போ 90 வயசு அவர். இன்னும் ஒரு 5 வருஷம், ஆனால் ட்ரில்லியன் கணக்கில் சொத்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல டைமிங் முக்கியமா அல்லது மணி முக்கியமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது காலம் போகிற காலத்தில் பணத்தை பெருசாக சம்பாதிச்சு பிரயோஜனம் கிடையாது. அந்த டைமிங்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணும். ஏன்னா நமக்கு ஃபேமிலியும் முக்கியம், நமக்கு வேலையும் முக்கியம். வேலை மட்டுமே முக்கியம் அப்படின்றது கிடையாது. சரி, ஓகே. ஒரு நாளில் நமக்கு நிமிட கணக்கில் பிரிக்கும் பொழுது 1440 நிமிடம் அப்படின்றது இருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம 480 நிமிடம் அப்படின்றத தூங்கியே கழிச்சிடறோம் அப்படின்னு சொல்றாங்க. மீதம் இருக்கக்கூடிய 960 நிமிடம் தான் நம்ம வாழ்க்கையில எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படின்றது குறிக்குதான். இப்போ நம்ம வேலை பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் 9 ஹவர் ஆஃபீஸ் போகிறோம், 8 ஹவர் ஆஃபீஸ் போகிறோம், 12 ஹவர் ஆஃபீஸ் போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்குது இல்லைங்களா? அது எல்லாமே வருதுன்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல நம்ம இந்த நினைவூட்டலை வச்சுக்கணும். ஏன்னா நம்ம டைம் இருக்கு, பார்த்துக்கலாம் விட, இப்போ என்ன வயசு 25-35 பார்த்துக்கலாம் விட அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். அதை நிமிட கணக்கில் பிரிக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியம் தாங்க. ஸோ அதை விட முக்கியம் அப்படின்றது குடும்பம், அதை விட முக்கியம் அப்படின்றது நம்மளுடைய உடல்நலை. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய எனர்ஜி லெவலை கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த எனர்ஜி லெவலுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகே, அந்த எனர்ஜி லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம காலை வேலையில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மதிய வேலையில் அது அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். அதாவது ஒரு மொபைல் மாதிரி தான், சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும்பொழுது அப்படியே டவுன் ஆகும்போது பேட்டரி சேவர் மோடுன்னு வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது முக்கியமான வேலை, கடுமையான வேலை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலைங்க. ஆஃபீஸோட கிளைண்ட்டுக்கிட்ட பேசணும் அப்படின்றது எல்லாமே காலை நேரத்தில் நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலை நேரத்தில் நான் கடினமான வேலையை முடிச்சிட்டேன்னா மீதமாக இருக்கக்கூடிய ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய வேலை மதிய நேரத்தில் பண்ணிடுவேன். அதாவது ஒரு மெயில் அனுப்புகிற மாதிரி தான். ஸோ மதிய நேரத்தில் இந்த மாதிரி வேலைகளை நான் பிரித்து பண்ணிடுவேன். அப்போது இந்த 2 கேட்டகரியில் பிரிக்க சொல்கிறாரு இந்த புக்கோட ஆத்தர். காலையில் கடினமான வேலையும் மதியத்துக்கு மேலே சுலபமான வேலையும் பண்ண சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு தீம்ங்க. அதாவது ட்விட்டர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஜாக் டோசி அப்படின்றவர் இதை தான் பின்பற்றுவாராம். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இப்போ நம்ம மல்டிபிள் டாஸ்க் அப்படின்றது பண்றோம் இல்லைங்களா? இந்த மல்டிபிள் டாஸ்க் வேணான்னு சொல்றாரு. இப்போ ஒரு கிளைண்ட்டை பத்தி நம்ம பேச போறோம், கிளைண்ட்டு கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரே டைம்ல எல்லாத்தையுமே நம்ம அவங்கள்ட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம என்ன விஷயத்த அவங்கள்ட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணும் பொழுது நம்ம அதை சுருக்கமாக அதை தெளிவாக டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் அதை பிரித்து கற்றுக்க சொல்றாரு. இப்போ நான் ஒரு புக்கு படிக்கிறேன்னா ஒரே நாள்லயே 10 பேஜையும் படிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குருட்டாம்போக்கா மனப்பாடம் பண்ணாம ஒரு நாளைக்கு நான் ஒரு பேஜ் படித்தாலும் அதை தெளிவாக படிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் உங்களுடைய வேலையில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ அப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் ஒரே டைமில் கற்றுக்க முடியாது. ஒன்று தான் கற்றுக்க முடியும். அதனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலும் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நம்ம இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த வேலை உண்மையாலுமே நமக்கானதா, இந்த வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களை பார்த்து உங்களையே கேட்க சொல்றாங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும்.
இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவிடும், நம்ம டைமை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். இதுவே நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது யூடியூப்லயோ ஏதாவது ஒரு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு செகண்டுக்கு ஒரு முறை அது நிறைய விஷயங்களை கொடுக்கும், நம்மளுடைய பிரெயினுக்கு நிறைய பூஸ்டப் அப்படின்றது கொடுக்கும். அதனாலதான் நமக்கு ரீல்ஸ் பார்க்கும்போது போர் அடிக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு தொழில் பண்ண போறீங்கன்னா அந்த தொழிலில் எல்லா வேலையும் நீங்க இழுத்து போட்டு செய்யாம, இந்த வேலை நமக்கானதா இல்லை இந்த வேலையை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து கூட இது நம்ம செய்ய முடியுமா அப்படின்றத தயவு செஞ்சு ஒரு முறை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உடனே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. இது நமக்கு தேவையானதா? இதை நம்ம கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? இந்த வேலை இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு முறை யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்காவாசி மக்கள் அப்படின்றது, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் அப்படின்றவங்க முக்காவாசி பேர் இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா என்னது இன்ஸ்டாகிராம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நேரத்தை ஒரு தரமே இல்லாத ஒரு இடத்துல செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகில் மிகப்பெரிய தொழிலதிபரான ரிச்சர்ட் என்ன சொல்றாருன்னா, அதாவது எப்போதுமே உங்களுடைய கையில ஒரு புக்கை வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய பிரெயின் அப்படின்றது நிறைய ஐடியாக்கள், புது புது ஐடியாக்களை செக்ரிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்க கரெக்டா என்ன ஐடியா வருதோ அந்த ஐடியாவை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரெயின் நிறைய ஐடியாவை கிரியேட் பண்ணுமே தவிர உங்களுடைய ஐடியாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லாக்கர் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ இது உண்மைதான். நீங்க எப்பவுமே சரி உங்களுடைய பிரெயினை பிஸியாவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில சாதிக்கவே முடியாது. அந்த பிஸி அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, நமக்கு அதனால நிறைய பலன்கள் அப்படின்றது கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும். இப்ப உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய 960 நிமிடங்களை கழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாதுங்க, அடுத்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துறதுக்காக இருக்க வேண்டும். அதனால தான் ரிச்சர்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு புக்கை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதன் மூலியமா ஒரு ஐடியா வருதோ அந்த ஐடியாவை நோட் பண்ணுங்க. என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குமே பெரிய பெரிய ட்ரில்லியனரும் பெரிய பெரிய ஐடியா அப்படின்றது வருமா, பயங்கரமான ஐடியா அப்படின்றதுலாம் வருமா, ஆனா அது அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போயிடுமா, மறந்துடுவோமா நம்ம. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. எப்பவுமே புக்கை கையில வச்சுக்கோங்க. டு நாட் யூஸ் ஈஸி டு ப்ரோக்ராஸ்டினேட். ஸோ இதை என்ன சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான வேலையை செய்ய பிடிக்காம ஏதாவது ஒரு மெயிலை போய் செக் பண்ணுறது, இல்லை வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறது, ஸ்டேட்டஸை போய் பார்க்கறது, அல்லது இன்ஸ்டாகிராமில் போகிறது அப்படின்ற மாதிரி போகாதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் இந்த வேலையை செய்யறதுனால பிஸியாக இருக்கிற மாதிரி வேணால் வெளியில் காமிச்சிக்கலாம், ஆனால் உண்மையாலும் பிஸி அப்படின்றது கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய பிரெயினை பிஸியாக வச்சுக்கிட்டு முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகளை சிந்திக்க விடாமல் செஞ்சிடும் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கை பற்றி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா நான் நிறைய விஷயங்களை என்னுடைய லைஃபுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த புக்கோடைய பெயர் என்னன்னா 15 சீக்ரெட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நோ அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இந்த புக்கில் இருந்தால் நான் படித்து சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைடில் கூட வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் சேஞ்ச் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன்.